Students, I am continuing my 23rd presentation. Today's topic is Operational Amplifier Differentiator. First we see the general definition of differentiator. The circuit which produces the differentiation of input voltage at its output is called differentiator. So இங்க definitionல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து differentiation of input வந்து outputல கொடுத்ததுன்னா அதுதான் வந்து differentiator அப்படின்னு சொல்றாங்க. A differentiator circuit produces a constant output voltage for a steadily changing input voltage. So இங்க differentiatorனா என்னன்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு differentiator சர்க்யூட்ல ஒரு steadily change ஆகிற ஒரு வோல்டேஜை இன்புட்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்டான வோல்டேஜை அவுட்புட்ல கொடுக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் a differentiator circuit is the one in which the voltage output is directly proportional to the rate of change of input voltage with respect to time. So இங்க உங்களுக்கு clear explain பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு differentiatorல ஒரு சேஞ்ச் ஆகிற வோல்டேஜ் with respect to time அதை வந்து இன்புட்ல கொடுத்தீங்கன்னா அந்த differentiator வந்து ஒரு கான்ஸ்டன்டான வோல்டேஜை அவுட்புட்ல கொடுக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் Operational Amplifier Differentiator. An op-amp based differentiator produces an output which is equal to the differential of input voltage that is applied to its inverting terminal. So ஒரு operational amplifierல நீங்க ஒரு differential input voltage அதோட inverting terminal கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டரோட டயக்ராமு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரில் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நம்ம டிஃப்ரென்ஷியல் இன்புட் வோல்டேஜ் இதுதான் உங்களுடைய டிஃப்ரென்ஷியல் இன்புட் வோல்டேஜாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க விச் இஸ் கனெக்டட் த்ரூ எ கெப்பாசிட்டர் சி. ஓகேவா, இங்கே வந்து சீரியஸ் கெப்பாசிட்டர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஃபீட்பேக் பார்த்து, அதாவது அவுட்புட் இஸ் கனெக்டட் வித் த இன்புட்டு. இதுதான் ஃபீட்பேக் பார்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ஆர்ன்றது என்னென்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து உங்களுடைய இன்புட் கெப்பாசிட்டர் அப்படின்றது. இது வந்து உங்களுடைய இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் டிஃப்ரென்ஷியேட்டரோட கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த கிரவுண்டு, இன்வெர்ட்டிங் டெர்மினல் இஸ் கனெக்டட் வித் யுவர் இன்புட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நீங்கள் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணனால நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் 0 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த விர்ச்சுவல் ஷார்ட் கான்செப்ட் பிரகாரம் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதே தான் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் வரும் அப்படின்றது. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The voltage at inverting input terminal of op-amp will be equal to the voltage present at its non-inverting input terminal. So the voltage at the inverting input terminal of op-amp will be 0 volt. Okay. So அதனால இந்த inverting terminalல வரக்கூடிய voltage என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 volt அப்படின்றது. Next we are going to derive the equation of output voltage. இந்த V outன்றதை நம்ம derive பண்ணணும். அது வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா by using nodal analysisல நம்ம சால்வ் பண்ண போகிறோம். So first we are going to find the current across this node. ஓகேவா, இதுக்கு இந்த நோட்ல வரக்கூடிய கரண்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த நோடுக்கு அக்ராஸாக வரக்கூடிய கரண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ பை அப்ளையிங் கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஓகேவா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணுறோம். ஸோ I is equal to this potential minus this potential. So this potential na என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய potential வந்து பாருங்க Vin which is passing through this capacitor and here. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய potential என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 volt. ஓகேவா. ஸோ this அதாவது இந்த potential minus this potential, இந்த high potential minus this low potential அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த high potential பார்த்தீங்கன்னா which is connected to the capacitor அப்படின்றது. ஸோ அது நம்ம டிரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த பொட்டன்ஷியலில் வரக்கூடிய வோல்டேஜ் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா C which is the mentioning of capacitor and d by dt because this Vn is going to change with respect to time. அதனால எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா dVn by dt அப்படின்னு எழுதிக்கலாம் minus of 0 volt because this 0 volt is coming in this inverting terminal. ஓகேவா. ஸோ அதனால இந்த Vn எப்படி எழுதுனா with respect to time Vn வந்து என்னன்னா
Vin into d by dt into C minus of 0 volt. அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 0 வோல்ட்டை நம்ம எடுத்துடுறோம். ஸோ ஃபைனலி we are getting current flowing through the capacitor is given by C into d by dt Vin. ஓகேவா? ஏன்னா Vinன்றது with respect to time சேஞ்ச் ஆகிறதுனால we are mentioning it as d by dt அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸில் இருக்க கரண்ட் அது எழுதுகிறான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க I flows through the resistance are as shown அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் என்னென்னா 0 வோல்ட்டு, அதர் பொட்டென்ஷியல் என்னென்னா V out அப்படின்றது. ஸோ விச் இஸ் கனெக்டட் த்ரூ ரெசிஸ்டர். ஸோ அதனால் என்ன எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் மைனஸ் V out டிவைடட் பை R அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது ஈக்குவேட்டிங் போத் இங்கே பாருங்க மைனஸ் ஆஃப் வி அவுட் டிவைடட் பை ஆர், அதாவது இந்த டேர்ம் எழுதிக்கிறோம் மைனஸ் ஆஃப் வி அவுட் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு சி டிவி இன் பை டிடி. ஸோ திஸ் இஸ் யுவர் அவுட்புட் நோட் அண்ட் திஸ் இஸ் யுவர் இன்புட் நோட். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த வி அவுட், வி அவுட்டில் என்ன அப்படின்றதுக்கோசரம் வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே உங்களுக்கு இந்த ஆரை வந்து அதர் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் and we are taking this minus also to other side. Okay, when the minus e நம்ம எடுத்துறோம். So we finally we are getting V out is equal to minus of RC dV in by dt அப்படின். ஓகேவா? ஸோ இந்த RC அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா which is your time constant of the differentiator அப்படின். நெக்ஸ்ட்டு இந்த V out ஓட ஃபைனல் டேர்ம் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது V out is equal to minus of RC dV in by dt அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா the voltage output voltage having negative sign. இங்கே ஏன் ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that indicates there is exist a 180 degree phase difference between input and output. ஓகேவா? அதாவது நீங்கள் இன்புட்டில் இப்போ டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் வந்து நீங்கள் பாசிட்டிவில் கொடுக்குறீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா விச் இஸ் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் வருது. அதை தான் இந்த நெகட்டிவ் சைன் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட்டரோட சில இன்புட்ஸை கொடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதை தான் வந்து இங்கே வேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்றோம். ஸோ என்ன மாதிரியான இன்புட்லாம் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் இதெல்லாம் வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்து இந்த டிஃப்ரென்ஷியேட்டரோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஸ்பைக்ஸ் மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஸ்கொயர் வேவ், அவுட்புட்டில் உங்களுக்கு ஸ்கொயர் வேவாக வரும். இஃப் யூ கிவ் சைன் வேவ், ஒரு சைன் வேவை நீங்கள் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வி வில் பி ஹேவிங் த கொசைன் வேவ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும் அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னா என்னென்னா ஸ்டெடிலி சேஞ்ச் ஆகிற இன்புட்டுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேஞ்ச் ஆகுதா, இங்கே பாருங்கள் ஒரு சேஞ்ச், இங்கே வந்து சேஞ்ச் ரேப்பிட் சேஞ்ச் ஆகுது. உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வோல்டேஜ் கிடைக்குது. அகைன் உங்களுக்கு சேஞ்ச் இங்கே வந்து பாருங்கள் நோ சேஞ்ச் அப்படின்னு இருக்கிறனால யூ ஓன்ட் கெட் எனி அவுட்புட். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதோ, ஓகேவா, எப்பெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன கிடைக்குன்னா ஒரு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இன்புட்டில் பாருங்கள் உங்களுக்கு சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைன் வேவ் நீங்கள் வரையும் போது இந்த சைன் வேவ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்துங்க 0 இருக்கும்போது வி ஒன்ட் கெட் எனி திங். இங்கே பாருங்கள் நமக்கு 0லேருந்து மேக்ஸிமம் போகுது. ஓகேவா? அதனால் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அகெயின் நோ சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சும் இல்லாதனால உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கல. திரும்பி ஹை டெர்மினல்லேருந்து உங்களுக்கு 0 வருது, அதனால் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே பாருங்கள் திரும்பி வி ஆர் கெட்டிங் த அவுட்புட். அதே மாதிரி தான் இங்கே ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம்லேயும் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வந்து லோ பொட்டன்ஷியல்லேருந்து உங்களுக்கு ஹையாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. when it is there is no change we are not getting any output. இங்கே பாருங்கள் நமக்கு 0 வந்துருச்சு. again when it is decreasing we are getting one output அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டரோட
அவுட்புட்ஸ் அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா we are giving the இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நீங்கள் கொடுக்கறனால there is a 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும் நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும். அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ஸ்கொயர் வேவ். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கொயர் வேவ் வரும், அதாவது டிஃப்ரென்ஷியேட்டரில். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேஞ்சாக இருக்குது. ஓகேவா? எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஒரு அவுட்புட் கிடைக்கும். எப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வராது. திரும்பி இது நெகட்டிவ் டெர்மினலில் சேஞ்ச் ஆகும்போது வி ஆர் கெட்டிங் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும். அதாவது இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு நெகட்டிவில் சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் இது பாருங்கள், இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்னும் போது இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு சைன் வேவை நீங்கள் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த கொசைன் வேவ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்புட் வோல்டேஜ் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட்டரில் அவுட்புட் இருக்கும். இன்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட்டர் அவுட்புட் வந்து எந்த ஒரு அவுட்புட் வோல்டேஜும் கொடுக்காது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் ஆஸ் டிஃப்ரென்ஷியேட்டர். ஓகேவா? ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆம்ப்ளிஃபயர்ஸ் ஆர் மோஸ்ட் காமன்லி டிசைன் டு ஆப்ரேட் ஆன் ட்ரையாங்குலர் அண்ட் ரெக்டாங்குலர் சிக்னல்ஸ். ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் சிக்னல்ஸ்க்கும் ட்ரையாங்குலர் சிக்னல்ஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஷியேட்டர் ஆல்சோ ஃபைண்ட் அப்ளிகேஷன் ஆஸ் வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேவ் ஷேப் பண்ணணும், இன்புட் வேவ்ஸை ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ we can go for this டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் இன்டகிரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் we see the general definition of integrator. A circuit in which output voltage waveform is the time integral of input voltage waveform is called integrator or integrating amplifier. ஸோ இங்கே டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இன்டகரல் ஆஃப் இன்புட் வோல்டேஜை வந்து அவுட்புட்டில் கொடுத்ததுன்னா அந்த சர்க்கியூட் தான் வந்து இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. An integrated circuit produces a steadily changing output voltage for a constant input voltage. ஓகேவா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெடிலி சேஞ்ச் ஆகிற இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? அதாவது ஸ்டெடிலி சேஞ்ச் ஆகிற ஒரு இன்புட் வோல்டேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வராது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான ஒரு இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அவுட்புட் வரும். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டரோட இன்வர்ஸாக இது வேலை செய்யும். ஸோ அதை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். டிஃப்ரென்ஷியேட்டரில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிற இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். இங்கே இன்டகிரேட்டரில் ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்றது. ரெண்டும் வந்து மாறி மாறி வேலை செய்யும். ஓகேவா? இன்டகிரேட்டரும் டிஃப்ரென்ஷியேட்டரும். ஸோ அதை தான் இங்கே இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த அவுட்புட் வோல்டேஜ் அட் எனி டைம் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஸ்டார்ட் இன்புட் வோல்டேஜ், த லென்த் ஆஃப் த டைம் த இன்புட் வோல்டேஜ் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் அண்ட் த வேல்யூ ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். ஸோ ஒரு இன்டகிரேட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்குன்னா இன்புட் வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆகிற டைமு, அதே நேரத்தில் எவ்வளோ லென்த் ஆஃப் த டைம், எவ்வளோ நேரம் அது இன்புட் வோல்டேஜ் மாறாமல் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். தென் அதோட வேல்யூ கெப்பாசிட்டி அப்படின்னு எவ்வளோ வோல்டேஜ், அதாவது குவான்டிட்டி ஆஃப் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அதாவது எப்போ அந்த வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த சிக்னல் ஸ்டார்ட் ஆகிற டைமு, எவ்வளோ நேரம் வேரி ஆகாமல் இருக்குது வேரியேஷன் டைமு, அதே நேரத்தில் அந்த வேல்யூவோட இன்புட் வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை பொறுத்து நமக்கு வந்து அவுட்புட் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் இன்டகிரேட்டர். An op-amp based integrator produces an output which is the integral of input voltage applied to its inverting terminal. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வோல்டேஜை வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரோட இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட இன்டகிரேட்டட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டரோட சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே இன்டகிரேட்டரில் ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் இன் த இன்புட் அண்ட் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் இன் த ஃபீட்பேக் பாத். அதுதான் இங்கே. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த Vin அப்படின்றது நீங்கள் கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் விச் இஸ் அப்ளைட் டு த இன்வெர்ட்டிங் டெர்மினல்
and non-inverting terminal as usual it is connected to the ground, and this is your Vout. ஓகேவா, இதுதான் உங்களுடைய Vout அப்படின்னு. இப்போ கனெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ கனெக்ஷனும் இது விச் இஸ் சேம் ஆஸ் த டிஃப்ரென்ஷியேட்டர் தான். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நீங்கள் கிரவுண்ட் பண்ணனால வி வில் கெட் 0 வோல்ட் ஹியர் அட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் 0 வோல்ட் வரனால நமக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் 0 வோல்ட் தான் வரும் அக்கார்டிங் டு த விர்ச்சுவல் ஷார்ட் கான்செப்ட் பிரகாரம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் வி ஆர் கோயிங் டு டூ நோடல் அனலைசிஸ் ஃபார் திஸ் இன்டகிரேட்டர் விச் இஸ் த two nodal analysis we are going to do, which is the first node and this is the second node. இங்கே பார்த்தீங்கன்னா resistor is connected in between and இங்கே பார்த்தீங்கன்னா capacitor is connected in between. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நோடுக்கு நம்ம nodal analysis with respect to Kirchhoff currentல பண்ணோம்னா we are getting this I is equal to Vin minus 0 volt by R அப்படின்னு. ஸோ ஆரை வந்து நம்ம வந்து டிவிஷனில் எடுத்துக்கிட்டு we are just making it as Vin minus 0 volt. இங்கே high potential minus this low potential. So Vin minus 0 volt divided by this R அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோன்னா 0 volt minus of Vout அப்படின்னு. ஸோ 0 வோல்ட்டுக்கும் Voutக்கும் மத்தியில் என்ன இருக்குன்னா C இருக்குது. ஸோ we are going to write it as, இங்கே பாருங்கள் 0 மைனஸ் V0 அப்படின்னு. ஸோ 0 கூட நம்ம என்ன எழுத போகிறோன்னா we are having this capacitor which is having the change in voltage. ஓகேவா, அதனால் என்ன எழுத போகிறோன்னா C into d by dt 0 volt minus of Vout அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ Vin minus 0 divided by R is equal to C into d by dt 0 volt minus Vout அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 0 டேர்ம்ஸ் எடுத்துடுறோம். ஸோ we will be having Vin divided by R that is equal to minus of C dV0 by dt அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலி we are taking this R to other side. இந்த ஆரை வந்து நம்ம அதர் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா, in order to find this V0 கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to put this everything towards this VNR. ஓகேவா, இந்த VNR சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன படிக்குதுன்னா இங்கே பாருங்கள் இந்த dV0 அப்படியே எழுதிட்டு we are going to give as minus of Vn dt divided by RC அப்படின்னு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we want to remove this differentiated term in order to find the Vout. ஓகேவா, Voutன்றது நமக்கு பியூராக கிடைக்கணும் because we no need this differentiation term. ஸோ அதனால் நம்ம என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to integrating on both sides. ஸோ இங்கே இன்டகிரேட் பண்ணிங்கன்னா this d term will be removed. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா integrating on both sides பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஷியல் டேர்ம் ரிமூவ் ஆயிடுது, அங்கே இன்டகிரல் டேர்ம் ஆட் ஆயிடுது. ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா we are writing it as minus of 1 by RC integration of Vin dt அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் டேர்ம். தட் இஸ் நத்திங் பட் Vout is equal to minus of 1 by RC integration of with respect to time that is nothing but 0 to t Vnt dt அப்படின்றது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த 1 by RC அப்படின்றது என்னென்னா which is nothing but the gain of the integrator. ஓகேவா, ஸோ இந்த gain of the integrator which determine the value of the resistor and capacitor connected to the operational amplifier அப்படின்றது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா we are having the negative sign. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there exists a 180 phase difference between input and output. ஸோ நீங்கள் இன்புட்லேயும் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஸ் ஆகி வரும். அதாவது நீங்கள் பாசிட்டிவ் வந்து இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த நெகட்டிவ் அட் த அவுட்புட். அந்த மாதிரி இன்வர்ஸ் ஆகி வரும் அப்படின்னு. இதுதான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இன்டகிரேட்டரோட வேவ் ஃபார்மு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ட்ரையாங்குலர் வேவ் அண்ட் அகெயின் இஃப் யூ ஆர் கிவிங் எ சைன் வேவ் யூ வில் கெட் த கொசைன் வேவ் ஹியர். ஓகேவா, ஸோ அது ஏன் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டகிரேட்டர் அப்படின்றதும் டிஃப்ரென்ஷியேட்டரும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னா என்னென்னா எப்போ ஒரு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டர் அவுட்புட் வந்து சம் வோல்டேஜ் கொடுக்கும். ஓகேவா, அதே இன்டகிரேட்டர் வந்து உங்களுக்கு எப்போ ஒரு வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இன்புட்டில் பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது வோல்டேஜ்.
ஸோ அதனால் இன்டகிரேட்டர் அவுட்புட் பாருங்கள் ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதாவது ஹைலேருந்து லோ, அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மூவ் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் இன்டகிரேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் இன்புட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இன்டகிரேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் இன்புட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது சேஞ்ச் ஆகுது, அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இன்டகிரேட்டட் அவுட்புட் சேஞ்ச் ஆகி வருது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்எவர் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட், அதாவது கெப்பாசிட்டரோட சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டினால இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. வென்எவர் தெர் இஸ் நோ இன்புட்டுன்னும் போது நம்ம கெப்பாசிட்டர் என்ன பண்ணிடனா தன்னுக்கிட்ட இருக்கிற சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். அதனால் வி ஆர் கெட்டிங் இன்டகிரேட்டட் அவுட்புட்டில் இன்டகிரேட்டட் அவுட்புட்டில் நமக்கு சம் அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் உங்களோட இன்டகிரேட்டட் வேவ் ஃபார்மு. ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்னால நீங்கள் எப்படி இப்போ பாருங்கள் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சேஞ்ச் எப்போ வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு லோ, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அகெயின் பாசிட்டிவில் நீங்கள் கான்ஸ்டன்ட் இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ பாருங்கள் இது சேஞ்ச் ஆகி வருது. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் நீங்கள் கான்ஸ்டன்ட் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் இன்டகிரேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். எப்போல்லாம் நீங்கள் சேஞ்ச் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் இன்டகிரேட்டர் வந்து அவுட்புட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி ரெண்டும் மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சைன் வேவ் கொடுக்கும்போது யூ வில் கெட் த கொசைன் வேவ் ஹியர் அட் த அவுட்புட். ஓகேவா? இதான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இன்டகிரேட்டரோட அப்ளிகேஷன்ஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இன்டகிரேட்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் கால்குலஸ் ஆப்ரேஷன் இன் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னது. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் சர்க்கியூட்ஸ் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், ஏடிசி கன்வெர்ட்டர், அதாவது அனலாக் டு டிஜிட்டல் ஏடிசி அப்படின்வாங்க. அங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட மெயின் அப்ளிகேஷனு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, water flow producing signal representing the total quantity of the water that has passed by the flow meter. flow metersல எல்லாம் வந்து இந்த இன்டகிரேட்டர் யூஸ் ஆகும். ஏன்னா அவுட்புட்டையும் இன்புட், அதாவது எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ஏதோ இன்புட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அப்பெல்லாம் வந்து இது வந்து சம் வேல்யூஸ் கொடுக்கும் இந்த இன்டகிரேட்டர். இப்போ வந்து இன்புட் வந்து சம் சேஞ்சஸ் வந்ததுன்னா அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஃப்ளோ மீட்டரில் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இன்டகிரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஆஸ் இன்டகிரேட்டர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்றது. ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான, அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். எப்போ கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடிலி சேஞ்சிங் இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா. ஸோ அதாவது இன்புட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டர் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட டெரிவேஷன் அதை தான் இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. Vout is equal to minus of RC dVin by dt. அதாவது dVin by dt அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து உங்களோட இன்புட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஷியல் ஆகுதோ அதுதான் d by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பிரகாரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு Vout கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே இன்டகிரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இன்வர்ஸ் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், எப்பெல்லாம் ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்புட் வோல்டேஜ் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த ஸ்டெடிலி சேஞ்சிங் அவுட்புட் வோல்டேஜ், ஒரு சேஞ்ச் ஆகிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்புட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கலாம் டெரிவேஷனில். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், Vout is equal to minus of 1 by RC integration of Vn dt அப்படின்னு. அதாவது Vn dt வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 0 to t வரைக்கும் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 0 to t அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்த நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் டிஃப்ரென்ஷியேட்டர் அண்ட் இன்டகிரேட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேளுங்க. தேங்க்ஸ்ப்பா.